ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஜூலையை முடிச்சிட்டோம். இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஜூலை. நம்ம அடுத்தது ஒரு புது மாதத்தில் நாளைக்கு பார்ப்போம். இந்த மாதம் நமக்கு பல விஷயங்கள், நம்ம நல்ல மெமரிஸும் இருக்கலாம், இல்லை சில மன கஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே இந்த மாசத்துல நம்ம இருக்கோம். இந்த சந்திரன் மட்டும் என்னன்னா, எப்பவுமே ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்புல வரும்பொழுது, ஒரு 15 நாட்கள் எல்லாரையுமே புரட்டி எடுத்துரும். அடுத்த 15 நாள் சந்திரன் வெளியில வந்துட்டாருன்னா, கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். ஸோ இன்னைக்கு பாருங்க, மாச கடைசியில சந்திரன் கரெக்டா போய் ராகுவோட உட்காந்துட்டாரு. அடுத்த ஒரு 15 நாள் அவர் சுக்கிரன் சிம்மத்திலிருந்து வெளியில வர வரைக்கும் நமக்கு ஒரு மன சஞ்சலத்தை தான் கொடுக்க போகிறார். ஸோ சந்திரனினுடைய இந்த சுழற்சியில மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு லாபத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. பட் ஸ்டில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். அதாவது குழப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சஞ்சலத்தை இந்த மனசு நமக்கு கொடுக்குது. ஸோ இன்னைக்கு ஏதாவது முக்கியமா நம்ம ஏதாவது முடிவெல்லாம் எடுக்கணும்னா அதை நம்ம ஒத்தி வைக்கலாம். குடும்பம், வேலை, பிள்ளைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசுல சந்தோஷத்தை தரும். ரிஷபராசி அன்பர்கள் தன லாபங்கள் உண்டு. வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். பாக்கியத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த ஆடி மாசத்துல சனிக்கிழமையில கண்டிப்பா நீங்க நவகிரகத்துல போய் சனி பகவானை பார்க்கலாம். ஆயுள் காரகனான சனி பகவான் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு மேன்மையை தருவார். கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய் இது ரெண்டும் இன்னைக்கு நீங்க தானம் பண்ணலாம். மிதுன ராசி நேயர்கள், நம்மளுடைய ராசிநாதன் புத பகவான் இன்னைக்கு மாறி இருக்காரு. ஸோ பொதுவாக குரு சந்திரன் சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு பலம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் சேர்ந்துருக்குறாங்க. புதன் கடகத்தில் ஒரு பகை கிரகம். சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் ஒரு விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். ராசிநாதன், இந்த கடக ராசிக்கான ராசிநாதன் சந்திரனும் ராகுவோட போய் உட்காந்துருக்காங்க. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு புதன் சூரியன் இருக்கும்போது, யாராவது கடன் கேட்கறது, இல்லை நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பண விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது. இந்த பூமி வாங்குங்க, இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 10 தடவை அலைஞ்சு அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டு வாங்குங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவுகளை எடுக்க வேண்டாம். கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த புதன் குரு உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அதே போல் உங்களுக்கு ராசிநாதன் சந்திரனும் ராகுவோடு இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களோடையும் நம்ம நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்ம பேசினாலே சண்டை வரும். அதனால் கடகராசினியர்களுக்கு பொறுமை, நிதானம் ரொம்ப அவசியமான ஒன்று. சிம்மராசி நேயர்களுக்கு சுக்கிரன் கேத்து 7ல் சந்திரன் ராகு. ஸோ காதல் விவகாரங்களில் நிறைய காதலர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். ஒரு சிலர் பிரேக்கப் வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த காதல் இருக்கும், திருமணத்திற்கு போகணுமா அப்படிங்கிறத சிம்மராசி நேயர்கள் யோசிங்க. இல்லையா, இந்த இந்த பேச்சை நம்ம இப்போ பேச வேண்டாம், ஒரு வேளை இது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக போச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இதே தான் திருமண விஷயத்தில் என்ன இருக்கோ கூட்டு தொழிலையும் இருக்கும். அதனால் முக்கியமாக நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள், இவங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு. ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்காரு. ஸோ வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சில பேர் வேலையே செய்யாமல் உட்காந்துருந்தாலும் சம்பளத்தை கரெக்டாக வாங்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்களுக்கு அதுக்காக இவங்க வேலை செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. பாஸ் விஷயத்துலலாம் ரொம்ப ப்ரெஷர் இருக்காது. ஒரு டார்கெட்லாம் வச்சுருப்பாங்க, ரெவென்யூலாம். அதுலேருந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப மன நிறைவான நாள்னு சொல்லலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியம் பண விவகாரத்தில் உண்டு. புதிதாக கடன் பெறுவது, நீங்க கடன் கொடுப்பது, ரெண்டத்துலேயுமே கவனமா இருங்க. புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். துலாம் ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்துடன் இருப்பது இந்த நாளுக்கான ஒரு மன நிம்மதியை கொடுக்கும்.
சனிவாரமான இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தில் குரு, புதன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வீக்கெண்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறோம் அப்படிங்கும்போது கவனமா இருங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல புதன். ஸோ களத்திரக்காரகன் 7 குடையவனும் 8ல் போய் உட்காந்துருக்கிறாரு. கணவன் மனைவி உறவில் சின்ன விரிசல்கள், சண்டைகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம். எதுலேயும் உணவு பழக்க வழக்கங்களில் கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. மகர ராசி நேயர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல குரு புதனோட இருக்காரு. ஸோ உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ பணப்பற்றாக்குறை இல்லை. அலுவலகத்தில் உயர்வு உண்டு. நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகளும் நன்மையை தரும். கும்பராசி நேயர்களுக்கு ராசியில சந்திரன், ராகு, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கு ஒரு அற்புதமான நாள். ஸோ சில பேர்லாம் இந்த 7.5 சனியிலேயே கணவன் மனைவி இடையே சில மனக்குறைகள் எல்லாம் வந்திருக்கலாம். அவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசும்போது ஒரு நல்ல தெளிவான முடிவு உண்டு. காலசர்ப்ப தோஷ அமைப்பாக இருக்கிறதுனால நிறைய டிராவல்ஸ் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. ஸோ இந்த பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு 5, 6 இருக்கக்கூடிய கிரகங்கள் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய லாபம் உண்டு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்று சனிக்கிழமை ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். பெருமாள் ஆலயத்தில் கருடனையும் வணங்குவது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தற்பொழுது நிகழும் கடக ராசியில் இருக்கும் 3 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பலன்களை தரும்? கடகராசியில பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, புதன் இருக்கிறாங்க. இந்த கிரகங்கள் இப்போ நமக்கு ஆடி மாதம் வரைக்கும் சூரியன் கண்டிப்பாக இருக்காரு. ஐப்பசி வரைக்கும் குரு இருப்பார். புதன் உங்களுக்கு சூரியன் எப்போ ஆவணி மாதம் பிறந்து சூரியன் மாறுறாரோ அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் புதனும் மாறிடுவார் சிம்மத்துக்கு. கடகத்தில் இந்த 3 கிரகங்களும் இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குறிப்பாக லிவர் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு மருத்துவரை போய் பாருங்கள். உலக ரீதியாக பார்க்கும் பொழுது புயல்னால சில இடங்கள் அழிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் ஏற்கனவே ஆகஸ்ட் 12 இயற்கை சீற்றம் வரும்னு சொன்னேன். ஸோ மழை, புயல் இது ரெண்டும் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அழிவை கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.